கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 2 விதமான சிந்தையை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தேடுகின்ற ஜீவன், நம்ம தேடுகின்ற விடுதலை நம்ம வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது வெளிப்படுகிற இடம் எங்கே இருக்குதா? நம்முடைய சிந்தை. ஆவியின் சிந்தை அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையை குறித்த சிந்தை. அவரது வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மாம்ச சிந்தை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்ச உடனே பாவங்களை குறித்த எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் மாம்ச சிந்தை இல்லை. நம்ம ஒரு உதாரணத்தோடு அதை பார்த்தோம். சீஷர்கள் படகுல செல்லும் பொழுது அங்கு காற்றடிக்கிறது, புயல் வருகிறது. அமிழத்தக்க வகையில் தண்ணீர் படகுல என்ன செய்கிறதா? நிரம்பி இருக்கிறது. எல்லோரும் உயிருக்கு பயந்து அங்கு கத்தும் பொழுது ஏசு கிறிஸ்து கடல் மீது என்ன செய்கிறார்? நடந்து வருகிறார். ஏசு கிறிஸ்துவை பார்த்த உடனே ஆவியோ நினச்சி என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் என்ன செய்கிறாரு சொல்கிறார். சொன்ன உடனே பேதுரு கேட்குறார், அது நீர்தான் என்றால் நானும் வர கட்டளையிடும். அங்கே ஏசு கிறிஸ்து வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது யாரு தான்? அவர் தான். வான்னு சொல்லி சொல்கிறாரு. பேதுரு கால் எடுத்து என்ன செய்கிறார்? கடலில் வைக்கிறார். அவர் கடலில் எடுத்து வைக்கும் பொழுது இடி முழக்கம் நிற்கலை, புயல் நிற்கலை, காற்றடிக்கிறதும் நிற்கலை. பாதி தூரம் என்ன செய்கிறார்? கடல் மீது நடக்கிறார். இடி முழக்கத்தை கேட்டு அந்த புயல் அவரால் உணர முடியும். ஏன்னா அலைகள் என்ன செய்யும்? கொந்தளிக்கும். அந்த தண்ணீர் அவர் மேலே பட்டிருக்கலாம், அந்த சத்தத்தை அவர் காது கேட்டிருக்கலாம். அந்த சத்தத்தை கண்டு பயந்து அவர் என்ன செய்கிறாரா? அமிழத் தொடங்குகிறார். இடி முழக்கத்தை நடுக்கடல்ல நிற்கும் பொழுது கேட்கும்போது பயம் வருமா வராதா? நிச்சயமாக வரும். இந்த பயம் வருகிறது இயல்பான ஒரு காரியம்தான். அதை கண்டு பயந்த உடனே பேதுரு என்ன செய்கிறாரா? அமிழத் தொடங்குகிறார். பயமும் மாம்ச சிந்தையே. உங்க சூழ்நிலைகளில் உங்க பிரச்சனைகளை கண்டு உங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். அது மாம்ச சிந்தை தான். சந்தேகம் வரும், மாம்ச சிந்தை தான். மரண பயம், குழப்பம், பொறாமை, வைராக்கியம், விரோதம், நிறைய காரியங்களை சொல்லலாம். இது எல்லாமே என்னது தான்? மாம்ச சிந்தை தான். மாம்ச சிந்தை என்னதான்? மரணம். அது ஜீவனை தடுக்கிறது. அந்த மாம்ச சிந்தையானது அவர் சிலுவையில் நமக்கு கொடுத்த அந்த பரிபூரணத்தை என்ன செய்கிறது? தடுக்கிறது. பிரச்சனைகளை பார்த்தால் பயம் வர்றது இயற்கைதான், சந்தேகம் வர்றது இயற்கைதான், நமக்கு குழப்பம் வர்றதும் இயற்கைதான். இதை மேற்கொள்ளுகிறதுக்கு தான் நமக்கு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3, 4, 5 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10, 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இதில் ஒரு போரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு போர்க்களத்தில் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், நான் தான் ஒரு போர்க்களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை,
எல்லாருமே எங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம்? போர்க்களத்தில் தான் நிற்கிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்முடைய போர் மனுஷங்களோடும் இரத்தத்தோடும் இல்லை. உங்கள் சரீரத்தில் உள்ள நோயோடு உங்களோட போர் கிடையாது, உங்கள் பலவீனத்தோடு கிடையாது, உங்களுடைய சூழ்நிலைகளோடு கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற போர் ஆயுதங்களும் சூழ்நிலைகளோடு போராடுகிறதுக்கு என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. வசனம் சொல்லுது பாருங்க, 4வது வசனம், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த போர்க்களத்தில் நமக்கு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் சாதாரண போர் ஆயுதங்கள் இல்லை, தேவ வல்லமை நிறைந்த ஆயுதங்கள். இந்த தேவ வல்லமை நிறைந்த ஆயுதங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்க சிந்தனையில தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துவதற்கு அந்த போராயுதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. நாம போர்க்களம்னு எதை நினைக்கிறோம்? நம்முடைய பலவீனத்தை நினைக்கிறோம், நம்முடைய பிரச்சனையை நினைக்கிறோம், நம்மளை எதிர்த்து வருகின்ற மனிதர்களை நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் போர்க்களம் வெளியே இல்லை. போர்க்களம் எங்கேயா? நம்முடைய சிந்தைகளில். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதங்கள் வெளியே சண்டை போடுறதுக்கு இல்லை. நம்முடைய எண்ணங்கள்ல தேவனுக்கு விரோதமாக வருகின்ற எண்ணங்களோடு நமக்கு போர். அவருடைய வார்த்தைக்கு எதிராக என்னவெல்லாம் நம்ம சிந்தனைகள்ல வருகிறதோ அதை எதிர்த்து போரிடுவதற்கு, அதை சிறைப்பிடிப்பதற்கு நமக்கு அந்த போர் ஆயுதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களால் உங்கள் சொந்த பலத்தை கொண்டு பயத்தை மேற்கொள்ள முடியாது. அந்த செல்ஃப் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, சுய பலம். உங்களை நீங்களையே ஊக்குவித்து கொள்கிறதினால் உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள முடியாது. கிறிஸ்து ஒருவரே பலம். அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் நம்ம தேடி என்ன செய்தார்? வந்தார். வார்த்தை வேற அவர் வேற கிடையாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே எப்படி இருந்ததா? தேவனாய் இருந்தது. 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி மனு உருவாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராகவும் நமக்குள்ளே என்ன செய்தாரா? வாசம் செய்தார். தேவனுக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ, தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ, அதே இயல்பும் வல்லமையும் அவரது வார்த்தையில் இருக்கிறது. அந்த போர் ஆயுதங்களை நம்ம கையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நீங்க பயம் வரும் பொழுது அந்த பயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல், 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். பயத்தை குறித்து சத்தியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பயங்கிறது என்னது? நாம பயங்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்? அது ஒரு உணர்ச்சின்னு நினச்சோம் இல்லையா? அது ஒரு உணர்வு. சூழ்நிலைகளை பார்த்தால் பயம் வர்றது இயற்கை தானே அப்படின்னு சொல்லி உலகம் நினைக்கலாம். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது? பயங்கிறது என்னது? ஆவி. நீங்க பயத்தின் ஆவிக்கு உள்ள அனுமதி கொடுக்கும் பொழுது ஜீவன் என்ன செய்யாதது? வெளிப்படாது. ஒன்று சுவிட்சு போட்டால் லைட் எரியும், இல்லாட்டி லைட் என்ன செய்யும்? ஆஃப் ஆகி தான் இருக்கும். இருளும் வெளிச்சமும் ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. பயத்தின் ஆவி உங்க சிந்தனையில இருக்கும்போது உங்க சரீரத்துல சுகம் என்ன செய்யாது? வெளிப்படாது. ஜீவன் வெளிப்படாது. சமாதானத்தை அந்த பயத்தின் ஆவி என்ன செய்யும்? தடுக்கும்.
மறுபடி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கொரோனா டைமில் பயங்கர காய்ச்சல், அதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய மகளுக்கும் அதே அறிகுறிகள். இது வெளியே தெரிஞ்சதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். அந்த சமயத்தில் என்னை கூப்பிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அப்போ அவங்களுக்கு நான் இந்த வசனத்தை தான் அவங்கள நான் சொல்ல வச்சேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேன். இந்த காய்ச்சல் என்னை மேற்கொள்ள முடியாது. அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவின் வாழ்வு எனக்குள் செயல்படுகிறது. ஒரு 10 நிமிஷம்தான் அந்த வசனங்களை சொன்னோம். 10 நிமிஷம் முடிந்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு வேர்த்து கொட்டி காய்ச்சல் என்ன செஞ்சிட்டு சரியாயிட்டு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இதை சொல்லும் பொழுது அவங்களுடைய மகளும் இந்த வசனங்களை என்ன செய்துக்கிட்டு இருந்தா, சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கும் அந்த காய்ச்சல் என்ன செஞ்சிட்டு விட்டுட்டு. அந்த பயத்தின் ஆவி வெளியில போகும் பொழுதே உடம்புக்குள்ள அங்க என்ன வருது? சுகம். நான் சொல்லி கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்தேன்? வசனம், தேவனுடைய வார்த்தை. இதை தான் 2 கொரிந்தியர் 10, 3, 4, 5 சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட பிரச்சனை காய்ச்சல் கிடையாது, அவங்களுடைய பிரச்சனை சூழ்நிலை கிடையாது. அதில் அவங்களுக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியம் அதை தான் சொல்லுது. ஆனால் அதற்கு எதிராக அவங்க சிந்தனைகளில் வரக்கூடிய பயத்தோடு தான் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த பயத்தை அவங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அங்கு ஜீவன் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.